ஞானக் கலை வடிவம் நாடகமாகும். உயிர்களிடத்தில் அன்பு, உறுதியான மனம், தெய்வ பக்தி, உயர்ந்த எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பித்தல் வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. நாடகங்கள் பல உண்டு. எனவே தமிழகத்தில் நடக்கின்ற சில விஷயங்களை மையப்படுத்தி இந்த நாடகம் அமைய உள்ளது. இந்த நாடகத்தின் பெயர் ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலதிலக ராஜ கம்பீர 25ஆம் புலிகேசி வரார் வரார் வரார். மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையிலேயே உறக்கம். உன்னால் வேலை செய்பவர்கள் கூட கெட்டுப் போவார்களடா. கிளப்புங்கள். சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? மன்னா, நம் நாட்டில் சில பிரச்சனைகள் தலை விரித்தாடுகிறது. தலை விரித்து ஆடினால் என்ன, இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே? ஓஹோ, அருமை அருமை. அப்படி என்ன பிரச்சனைகள்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் கொசுத்தொலை அதிகமாக உள்ளது மன்னா. பிறகு காய்கறிகளில் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துகிறார்கள் மன்னா. என்ன, நம் நாட்டில் இத்தனை பிரச்சனைகளா? இதுவரையிலும் இந்த விஷயங்கள் என் காதில் எட்டவில்லையே. சரி சரி, பரவாயில்லை. முதலில் கொசுத்தொலையை ஒழிக்க கூறுங்கள் உங்களின் கருத்தை. வணக்கம் மன்னா. நாம் ஏன் கொசுக்களை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னையும் சேர்த்து நசுக்கி விட்டால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசு கடிக்க வருவதற்குள் ஓடி ஒளிந்து விட்டால் என்ன? அப்படியே நீயும் ஓடிவிடு, இந்த பக்கம் வந்து விடாதே. ஓஹோ, அருமை அருமை. மன்னா, என்ன? மன்னா, கொசுக்களை எல்லாம் பிடித்து அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னையும் சேர்த்து பூட்டி விட்டால் என்ன? ஓஹோ, அருமை அருமை. அமைச்சரே, உங்களின் கருத்து? மன்னா, அதாவது அது வந்து என்ன தூ தூ என்று துதி பாடுகிறீர்? உட்காரும் அங்குனே அமைச்சரே. அமைச்சர்களே, கொசுக்களை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கா வழி சொல்கிறீர்கள்? யார் எங்கே? வணக்கம் மன்னா. நம் நாட்டு தென்னாலிராமனை அழைத்து வாருங்கள். வணக்கம் மன்னா. தென்னாலிராமரே, வருக வருக. தாங்கள் அழைத்ததன் நோக்கம்? தென்னாலி, நம் நாட்டு மக்கள் கொசு தொல்லையால் மிகவும் அவதிப்படுகிறார்கள். கொசுக்களை ஒழிப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா? கூறுங்களே. மன்னா, முதலாவதாக வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் எங்கும் எதிலும் நீர் தேங்காமலும் ஆரம்ப நிலையிலேயே கொசுக்கள் உற்பத்தியாவதை தவிர்க்க வேண்டும் மன்னா. மன்னா, மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களாம்? கக்க போ, நீ என் அமைச்சர் அல்லவா, அப்படித்தான் கூறுவாய். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? நான் இப்படி கூறினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? எப்படி மன்னா? வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பவர்களுக்கு அவர்களே விரும்பிய சிம் கார்டும் 5G இலவச டேட்டாவும் வழங்கப்படும் என்பதை அறிவிக்கவும். ஓஹோ, அருமை அருமை. காட்சி 2. மன்னா, வயிறு வலிக்குது மன்னா. மன்னா, வயிறு வலிக்குது மன்னா. மன்னா, வயிறு வலிக்குது மன்னா. மன்னா, வயிறு வலிக்குது மன்னா. என்ன ஆயிற்று இவர்கள் அனைவருக்கும்? மன்னா, இவர்களுக்கு மட்டுமல்ல, நம் நாட்டில் பலரும் இவ்வாறாகத்தான் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரே, என்ன கூறுகிறீர்? ஆமாம் மன்னா, நம் நாட்டில் பலரும் இவ்வாறாகத்தான் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் எதனால் என்று யாருக்கும் புரியவில்லை மன்னா. அழைத்து வாருங்கள் நமது அவை மருத்துவரை. வணக்கம் மன்னா. தாங்கள் அழைத்ததன் நோக்கம்? மருத்துவரை,
வணக்கம். தற்போதைய சூழலில் தங்களின் ஆலோசனை என் நாட்டு மக்களை காப்பாற்ற மிகவும் தேவைப்படுகிறது. தங்களின் கட்டளை எனது பணி. என்னவென்று கூறுங்கள் மன்னா. அமைச்சர்களை கூறுங்கள் மருத்துவரிடம். மருத்துவரே, சற்று நேரத்திற்கு முன்பு கூட வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்த நம் நாட்டு மக்கள் சிலரை தங்களிடம் அனுப்பினோமே, அவர்களை பரிசோதித்து பார்த்தீர்களா? ஆம், பரிசோதித்தோம். அவர்களின் உடலில் பல ரசாயன பொருட்கள் உணவுகள் மூலமாக கலந்ததே அவர்களின் இந்த நிலைமைக்கு காரணம். என்ன சொல்கிறீர்கள் மருத்துவரே? உணவில் ஏதேனும் விஷத்தன்மையுள்ள பொருட்கள் கலந்து விட்டதா? அவ்வாறாக நான் கூறவில்லை மன்னா. அவர்கள் அன்றாடம் உண்கின்ற உணவுகளில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளே அவர்களின் இந்த பாதிப்புகளுக்கு காரணம். என்னால் நம்பவே முடியவில்லையே. உண்ணும் உணவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளா? ஆம் மன்னா. பாதிக்கப்பட்டுள்ள நம் நாட்டு மக்களை பரிசோதித்ததில் அவர்கள் அன்றாடம் சாப்பிடுகின்ற காய்கறிகளிலும் பழங்களிலும் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் கலந்திருந்தது மன்னா. மருத்துவரே, ஒரு நாட்டு மன்னனாக எதையும் என்னால் உடனே நம்பிவிட முடியாது. இதற்கு என்ன ஆதாரம் வைத்துள்ளீர்கள்? உள்ளது மன்னா, சற்றங்கே பாருங்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது மருத்துவரே? உணவுப் பொருட்களை விளைவிப்பவர்கள் பூச்சிகள் புழுக்கள் தாக்காமல் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துகிறார்கள். மன்னா, நீங்கள் மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை போன்றுதான் நினைத்து கொண்டிருந்தோம். அதற்கு என்ன இப்போது? ஆனால் உண்மை என்ன என்பதை நாம் அனைவரும் சற்று சிந்திக்க வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிப்பதன் மூலம் காய்கறிகளிலும் பழங்களிலும் சிறு புழுக்கள் கூட உயிர் வாழ முடியாத நிலையில் அந்த காய்கறிகளும் பழங்களும் நமக்கு எந்த வகையில் நம் உயிரையும் உயிரணுக்களையும் காப்பாற்றும் என நம்புகிறீர்கள் மன்னா? ஆமாம் மன்னா, மருத்துவர் கூறுவது முற்றிலும் சரியென்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. அமைச்சரே, என்ன கூறுகிறீர்? அன்றைய காலத்தில் இயற்கையுடனும் நல்ல உணவு முறைகளையும் பின்பற்றி வாழ்ந்த மக்கள் யாருக்கும் அவ்வளவாக நோய்கள் தாக்கவில்லை மன்னா. ஆமாம் மன்னா, எந்த ஒரு தீய பழக்கங்களும் இல்லாத பல பேர் தற்பொழுது புற்றுநோயினாலும் நரம்பு தளர்ச்சியினாலும் மலட்டுத்தன்மையினாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னா. மன்னா, நீங்கள் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்லதோ தீர்ப்பை வழங்க வேண்டும். முதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மேலும் நம் உழவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து இயற்கை உரங்களையும் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுங்கள். உணவு என்பது நம் உடலில் உள்ள உயிர் செல்களை வலுப்படுத்துவதற்கு மட்டுமே அன்றி வலுவிழக்கச் செய்வதற்கு அல்ல. செயற்கை பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக இயற்கை மூலிகையால் ஆன உரங்களை மிகவும் சரியாக பயன்படுத்த அறிவிக்கவும். 1 மாதத்திற்கு பிறகு. நீங்கள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? அமைச்சரே, தற்பொழுது நம் நாட்டு மக்கள் எவ்வாறான உணவுகளை உட்கொள்கிறார்கள்? தற்பொழுது நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மாடித்தோட்டத்தின் மூலமாக விளைவிக்கக்கூடிய பழங்கள், கீரைகள் மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டு அவர்கள் ஆரோக்கியத்துடனும் வாழ்கின்றனர் மன்னா. மற்றும் அவர்கள் அனைவரும் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் மன்னா. இயற்கை மூலமாக விளைவிக்கக்கூடிய பழங்கள், கீரைகள், காய்கறிகள் அனைத்தையும் வழங்கப்பட்டு அவர்கள் புற்றுநோயினாலோ நரம்பு தளர்ச்சியினாலோ மலட்டுத்தன்மையினாலோ பாதிக்கப்படுவதில்லை மன்னா. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. யார் எங்கே? மன்னா, கிளப்புங்கள். Anata pacaye apate keke na apatia apate keke tu apati to apate good 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 apatie Anana pacaye apate keke na apatia apate keke ku apati to apati good 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 apatie. நமக்கு வேண்டும் ஆரோக்கியம். நன்றி, வணக்கம்.